Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனல்ல பார்க்குறது என்ன அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் பாஸ் ஈஸி இன் UCMP MCQ கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் எல்லா யூனிட்டுக்கும் MCQ கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்கலாம். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் மெட்ரிக்ஸ் பண்றது பார்க்கலாம். ஸோ இந்த அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா தான் வரும். ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. எவ்வளோ இந்த MR ரேட்ல ப்ராப்ளம் வரலாம். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான். பார்ட் பியில் வந்து மொத்தம் 3 கொஸ்டின் மொத்தம் உங்களுக்கு தெரியும், பேட்டர்ன் தெரியும். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்ட் ஏல இருக்கும், 15 கொஸ்டின்ஸ் பார்ட் பியில் இருக்கும். இதில் வந்து 30ல் ஒவ்வொரு யூனிட் வந்து 6 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு யூனிட் பார்ட் பியில் 3 கொஸ்டின் வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்லேருந்து வரும். உங்களுக்கு தெரியும், இந்த 9 கொஸ்டின் யூனிட்லேருந்து வரும். இது 9மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டின் யூனிட் பார்ட் ஏல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஆர்டராக தான் இருக்குமா இல்லை சஃப்லாக இருக்குமா அப்படின்றது தெரியல. எக்ஸாம் முடிஞ்சா தெரியும். ஸோ நீங்கள் வந்து எப்படினாலும் வந்து நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. நீங்கள் படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அப்ளிகேஷன் என்ன இருக்கு, அது வந்து என்னென்ன மெட்டலுக்கு யூஸ் ஆகுது, ஃபெரஸா நான் ஃபெரஸா டக்டைலா பிட்டில் தான் யூஸ் ஆகணும். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு மெட்டீரியலையும் சரி எந்த ஒரு ப்ராசஸும் சரி அப்ரேசிவ்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிட்டில் மெட்டீரியலாக தான் இருக்கும். பிட்டில் தவிர டக்டைல் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ். டக்டைலுக்கு வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா டக்டைல் தெரியும், அது ரொம்ப டக்டைல் ரொம்ப லேசா இருக்கனால அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து டக்டைல் மெட்டீரியல் இம்ப்ரெஸ் ஆகிரும். அதனால வந்து அது ஒரு இம்பாக்ட் உருவாக்கும். உள்ள போய் அது சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் உருவாகி ரஃப்னஸ் அதிகமாயிரும். அதனால வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா டக்டைல் மெட்டீரியலுக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க, ஒரு கிளாஸை வந்து மிஷின் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராசஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அதில் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அல்ட்ராசோனிக் மிஷினிங் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் அப்ரேசிவ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ் ப்ராசஸ் இருக்கு. உங்க யூனிட்டை பஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ் ப்ராசஸா இருக்கும். செகண்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ் ப்ராசஸா இருக்கும். தேர்ட்ல வந்து கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி பேஸ் ப்ராசஸா இருக்கும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் அட்வான்ஸ் நானோ ஃபினிஷிங் ப்ராசஸ். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எங்கேயுமே இல்ல, ரீசெண்ட் டென்சிங் நான் டென்சிங் மிஷின் ப்ராசஸ். இது வந்து 4 யூனிட் நீங்க ஃபுல்லா படிச்சாலே 5வது யூனிட்ல வந்து கண்டிப்பா இதுக்குள்ள கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வெளியே வரதுக்கான சான்சஸ் இல்ல. ஸோ வந்து 4 யூனிட் படிக்கணும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் 13 ரெகுலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுல UCMP இருக்கும். இப்போ 17 ரெகுலேஷன் படிக்கிறீங்க, ரெண்டுமே UCMP தான். சிலபஸ் என்ன மாறி இருக்குன்னா அவங்க 5 யூனிட் படிச்சதை வந்து நீங்க 3 யூனிட்டா படிக்கிறீங்க. அப்படியே ஃபுல்லாவே கன்வெர்ட் பண்ணிட்டு 3 யூனிட்டா கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க பழைய சிலபஸ் வச்சிருந்தீங்க, பழைய MCQ கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 யூனிட் கண்டிப்பா கவர் ஆகும். 4 and 5 மட்டும் தான் அதுக்கு MCQ தேடணும். அதுவுமே நம்ம கொடுக்க போற PDFல வந்து அந்த எல்லா யூனிட்டுமே கவர் ஆயிரும். ஸோ நீங்க படிக்கும் போது வந்து பாத்துக்கங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க, எந்த யூனிட்ல இருக்குன்னு பாத்துக்கங்க. மெக்கானிக்கல் எனர்ஜினாலே ஃபர்ஸ்ட் யூனிட் தான். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜிலாம் செகண்ட் யூனிட். இந்த மாதிரி வந்து பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து மேக்ஸிமம் வரும் அப்படின்னா USMல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். USMல இருந்தும் அல்ட்ராஸ் அப்ரேஜ் மிஷின் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். நல்லா கொஞ்சம் பாத்துக்கங்க. மற்ற இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா மிஷினிங், எலக்ட்ரானிக் மிஷின், லேசர் பீம் மிஷினிங் இதுல வந்து கண்டிப்பா 1-2 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் 2 மார்க்ல வந்துடும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லேசர் யூஸ் பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் லேசர் யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரானிக் பீம் யூஸ் பண்ணும்போது இது எலக்ட்ரான் எமிட் பண்ணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் மிஷின்ல வந்து வேக்கம் உள்ள 2 சேம்பர் இருக்கும். அதாவது வேக்கம் குள்ளவும் வைக்கலாம், வேக்கம் வெளியும் வைக்கலாம். அப்போ நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றீங்கன்னு கூட உங்களுக்கு வந்து MCQ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா மாஸ்கெட்ல இருந்து கண்டிப்பா மாஸ்க் நெச்சன்ல ஏதாச்சும் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன டைப் ஆஃப் மாஸ்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, இந்த என்ன வெச்சன் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராசஸ் பேஸ்டு இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அது என்ன எலக்ட்ரோ கெமிக்கல் மில்லிங்கா, எலக்ட்ரோ மிஷினிங் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த யூனிட் 4க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ வந்து அதாவது NPTEL வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். IITல எடுத்த வீடியோ எல்லா ப்ராசஸ்க்குமே வீடியோ இருக்கு, லிங்க் கொடுத்துறேன். நீங்க எப்ப டைம் கிடைக்கும் நிறைய தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. யூனிட் 5க்கு வந்து மெட்டீரியல் பெருசா இல்ல. அதனால வந்து 4 யூனிட் நீங்க படிச்சாலே கண்டிப்பா யூனிட் 5 வந்து அதுக்குள்ள தான் கேட்பாங்க. ரீசெண்ட் டென்ஸ் போது எல்லாமே ரீசெண்ட் டென்ஸ் தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்டா நான் PDF காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. மார்க் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இன்டரப்ஷன் நிறைய இருக்கும். இதுக்கு இடையில நம்ம 1 ஹவருக்குள்ள எக்ஸாம் முடிச்சே ஆகணும் கண்டிப்பா, வேற வழி இல்ல. ஸோ 1 ஹவர்ல முடியணும் அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க. தியரி எக்ஸாம் தியரினால வந்து ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்கும், லாங் சீஸ் பேராகிராஃபா இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ச் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க.
உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து டஃபா இருக்கு, உங்களுக்கு புரியல, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் உங்களுக்கு வேற கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வாசிங்க. ரொம்ப கான்ஃபிடன்ஸ் செகண்ட் டைம் வாசிங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது உடனே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப நேரம் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்ங்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம் தான், டக்குன்னு போயிடும். அதனால வந்து அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. நீங்க அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க பார்ட் எழுந்து பார்ட் பி ஃபுல்லா முடிச்சிருவீங்க. கடைசியில மிச்சம் கிட்ட என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அந்த கொஸ்டின் திருப்பி அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 1 ஹவருக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களை அட்டன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுருவீங்கன்னா பார்ட் ஏ அட்டன் பண்ணிட்டு பார்ட் பி ஒரு கொஸ்டின் பண்ணிருப்பீங்க, டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் மார்க் வந்து நமக்கு எலிஜிபிள் இல்லாம போயிடும் பாஸ் ஆகிறதுக்கு. அதனால எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து ஃபுல்லா கிளான்ஸ் பாத்துருங்க. ஃபுல்லா என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க அட்டன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கடைசியா டைம் இருந்தா அதை நான் பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா எக்ஸாம் இப்படிதான் பண்ணணும். இந்த UCMP பொறுத்த வரைக்கும் இது இப்படிதான் பண்ணணும். நீங்க வந்து கொஞ்சம் அவசரப்படாம என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத தெளிவா பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். நீங்க வந்து 2 நாள் டச் இல்லாதனால ஃபர்ஸ்ட் டைம் MCQ அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது சிரமமா இருக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்த்து நீங்க ஆன்சரை பாக்குறீங்க அப்படின்னா அது எப்படி எலிமினேட் பண்றது, 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ல ஒவ்வொன்று எலிமினேட் பண்ணிட்டே வரணும். வர எலிமினேட் பண்ணிட்டே வரணும். எலிமினேட் பண்ணி கடைசியா ஃபைனல் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க MCQ பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மெத்தடை இன்னைக்கு இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த PDF கம்பெனி எப்படி இருக்கும் பாருங்க. PDF இந்த PDF பாத்தீங்க அப்படின்னா ME A073 Unconventional Finishing Process ரெகுலேஷன் 2017 எது டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல் 4 யூனிட்டுமே ஃபுல்லா இருக்கு. 5 யூனிட் மட்டும் இல்ல, மேல சிலபஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல டாப்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துட்டாங்க, கீழே வந்து அந்த சிலபஸ் கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ சைட்ல இந்த இதில் பார்த்தீங்கன்னா CSC R17blogspot.com இருக்கு. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. NPTEL வீடியோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி. இது இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு 4 யூனிட்டுக்குமே இல்ல 5 யூனிட் இருக்கிற சான்ஸ் இல்ல, 4 யூனிட்டுக்குமே உங்களுக்கு இதே மாதிரி PDF இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க பாருங்க. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு ஒரு லிங்க் அப்டேட் பண்றேன், அது வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. ஸோ இது MCQ பொறுத்த வரைக்கும் இந்த இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். நீங்க வந்து MCQ படிக்காம கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அந்த தியரி சப்ஜெக்ட்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு MCQ அட்டெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஃபுல்லாவே MCQ தான், யூனிட் வைஸ் வரிசையா இருக்கு. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் இருக்கும். ஆஃப்லைன்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அது ஈஸியா காப்பி பண்ணி போற மாதிரி இருக்கும். அதனால வந்து அப்படிதான் எடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கதான் வரும். அன்னைக்கு வந்து கரெக்டா அட்டெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களால வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் வந்து சில பேர் நினைக்கிறாங்க கண்டிப்பா டஃபா இருக்கும் நினைக்கிறாங்க. டஃபுக்கு வாய்ப்பே இல்லை, மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். கடைசியில வந்து ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மாடரேட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஈஸியா மட்டும்தான் இருக்கும். மாடரேட் கூட அடுத்த லெவல் தான். அந்த டஃப்ன்ற வார்த்தைக்கு இங்க கொஸ்டின் கண்டிப்பா போகாது. ஈஸி டு மாடரேட், மேக்ஸிமம் ஈஸி வந்து 90% ஈஸியா தான் இருக்கும். 10% வேணா கொஞ்சம் டஃபா மாடரேட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.